ஐயோ ஐயோ வண்டி வந்துருச்சு தம்பி புறா தம்பி வீட்டுக்குள்ள போயிட்டாரா அவர் மண்ணுளிப்பா அம்பு அப்படிதான். ஏ ஃபேம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்க விஷ்ணு பேசுறேன். ஆக்சுவலா விஎல்எஃப் எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சிச்சு. பொங்கல் முடிஞ்ச கையா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விளக்கு வச்சிருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தம்பி என்னாச்சு? இவர் இருக்காரு பார்த்தீங்களா, நம்ம ஸ்பெண்டர். அதாவது முன்னாடி இன்ஜினியர் மாத்திருப்போம். இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா இவர் வந்து பஞ்சர் ஆயிட்டார். போடுவாங்க டியூப்ல தான் போடுவாங்க. ஓகேங்களா, பாத்தீங்க எப்படி எப்படி இருக்காருன்னு. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டு. பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் எடுத்துட்டு தான் நாங்க வாழையார் போனோம். அந்த பஞ்சரோடய வந்து பாத்தீங்கன்னா வாழையார் போனோம். காத்தடிச்சு அடிச்சுதான் பாத்தீங்கன்னா இந்த முடிஞ்சுட்டா போற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் என்கிட்ட வேற வண்டி இல்ல, பசங்கிட்டே வண்டி இல்லாதனால இது எடுத்துட்டு போயிட்டோம். ஓகேங்களா, அகைன் வந்துட்டு நான் வந்து தொண்டாமுத்து இதெல்லாம் சுத்துறப்பவும் காத்தடிச்சு சுத்திட்டு இருந்தேன். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு இவரை பஞ்சர் போட போறோம். ஏமா இதெல்லாம் ஒரு கான்டென்ட். ஆமா ஏண்டா பஞ்சர் போறது ஒரு விளாகடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா யூடியூபர்னா எனக்கு எல்லாமே கண்டென்ட் தான். சரி, அதனால இன்னைக்கு இவர் பஞ்சர் போட போறோம். நீங்க கேட்கலாம், ப்ரோ டிடிஎஃப் பாசன் ப்ரோ கிட்டே வந்து பஞ்சர் லிக்விட் இருக்கிற வாங்கி போடுங்க அப்படின்னு. பாத்தீங்கன்னா 950 வரும். ஃப்ரண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா 800 வரும். அவர் கொஞ்சம் காஸ்ட்லியே சொல்றாரு, 600 700 சொல்றாரு. ஸோ அதுக்கு நான் டயரவே மாத்திடுவேன். என்னோட யூடியூப் சேனல் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால பட்ஜெட்டா வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பஞ்சர் போட்டு முடிச்சிடலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இப்போ மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆச்சு. சாரி, வாட்சே இல்லை, 2 ஆச்சு. எனக்கு தெரியும், நான் பார்த்த பிள்ளையெல்லாம். கேமராமேன் இருக்காருல, இங்கே கொடுங்க. கேமராமேன் வந்து எத்தனை மணிக்கு ஒன்று வர சொன்ன தம்பி சொல்லு வாக்கு. என்ன ரீசன் நீ வரல அதை சொல்லு. ஓகே, கால் அடிபட்டுன்னு சொன்னீங்க, அது என்னது? அது நடந்து காமி அந்த ஆக்சன் மட்டும். எங்கிட்ட எப்படி ஆக்சன் மட்டும் போட்டா மட்டும் பாருங்களேன் சார். இப்ப நடந்து காமிட தம்பி அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் ஆக்சன் மேடம். எப்ப நான் வந்து வீடியோட கூப்பிட்டாலுமே பையன் வந்து வருவான். எத்தனை மணிக்குன்னா 10 மணிக்கு கூப்பிட்டா 2 மணிக்கு மதியானம் வருவாரு. அதானே உலக வழக்கம். வந்துட்டு அண்ணா 2:30 வீட்டுக்கு போயிடலான்னு அப்படின்னா. ஸோ அதனால இன்னைக்கு அவர் வந்து லேட்டு தான். ஓகே, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் கடைக்கு போகிறோம். அந்த பஞ்சர் கடைக்கு போகிறது என்னடா அப்படின்னா, கோயம்புத்தூர்லேயே சரி எங்கே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இடத்துல பஞ்சர் போடுறதே இல்லைங்க. அதுவே பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு போய் பஞ்சர் போடுற கடை கண்டுபிடிச்சி பஞ்சர் உங்களுக்காக போட்டு என் வண்டியை வந்து ரெடி பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. பஞ்சர் கடை கண்டுபிடிக்கிறதா எனக்கு பெரிய ஒரு டாஸ்காக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதன் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு இப்போ என் பென் டிரைவர் ஒர்க் பண்ணுற பென் டிரைவர் அவர்கிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டு ஒர்க் ஃபைலு கால் பண்ணிட்டு அவர்கிட்ட வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் போய் மதன் ப்ரோ கிடையாது, மதன் ப்ரோவை பற்றி கேட்ச் பண்ணலாம். அவர் வந்து எங்கேயோ இன்னைக்கு வெளியே போறாராமா. ஸோ அவரை கேட்ச் பண்ணி போகணும். இப்போ என்ன தம்பி ஆடுதல்ல முன்னாடி சிலுக்கு மாதிரி ஆடுதா இருக்கு, சிலுக்கு மாதிரி. ஐயோ என்ன, ஆமாம் ஃபர்ஸ்ட் மதன் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம பென் டிரைவ் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம இது தேடணும். அந்த வேட்டையே இன்னைக்கு என்னன்னா பஞ்சர் போடுற கடை எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேடணும். ஓகேங்களா, ஓகே தம்பி. இப்போ ஃபர்ஸ்ட் மதன் ப்ரோ வீட்டுக்கு விடுவாங்களா? மேம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே இருக்குது அந்த பஞ்சர் போடுற கடை, இது ஒன்று மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ உள்ளே போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. என்னாச்சுன்னு வந்து கேட்டேன்னா அவர் வந்து சாப்பிட போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் ஒரு கால் பண்ணி கேட்டதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள பாட்டு ஓடிட்டு இருக்கு, கார்பரேட் கைம் வந்துடும். ஓகே, அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் பண்ணுறோம். மேம் ஆக்சுவலாக நாங்கள் இந்த கடையில், அதாவது எங்கள் தெரிஞ்சன கடையில் பாபு அவருங்க சொல்கிற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது பண்ணலான்னு இருந்தோம். இது ஒன்று இருக்காம பாருங்க, போறான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அங்கே ரோட்ல நல்லா வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிச்சி விட்டாங்க பாருங்க. அவர் பிடிச்சி இங்கேயே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான். அவருக்கு ஒரு 50,000 நஷ்டமாயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பட் ஓகே, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இவர் இருப்பாரான்னு தெரியல. நான் இது வீடியோ எடுத்துக்கலாமாங்கண்ணா யூடியூபுக்கு? ஓகே சூப்பர்ண்ணா, நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். கால் பண்ணி கூப்பிட்டா நீங்கள் வந்து போட்டு தருவீங்களா? ஓகே ஓகே சார். மேக்ஸில் என்னன்னா இவர் வந்து நீங்கள் அவர் நம்பர் கொடுத்தீங்கன்னா கால் பண்ணி இது பண்ணிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தருவாங்களாமா. ஓகே, அவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர், அதாவது தொண்டாமுத்தூர்லேருந்து நீங்கள் வேடப்பட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை ஓகே ஆனால் உங்கள் நம்பர் கொடுத்துடலாமா இல்லைங்கண்ணா? ஓகேண்ணா, ஓகே
சாம் ஆக்சுவலாக வந்து இதான் வந்து அவங்க நம்பர் பார்த்துங்க ஓகேங்களா. நீங்கள் யாராச்சும் லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க நம்பர் கால் பண்ணி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நான் இப்போ வந்து ஒரு நடு ரோட்டில் பஞ்சர் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு கால் பண்ணி இது பண்ணி தருவீங்களா? வா 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 சாம தம்பி நீ பண்ணதுலையே கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்கறது யாருன்னா நம்ம ஸ்ரீஹரி தான். இவரே அந்த கடைக்குள்ள போய் அவர் கேட்ச் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் அங்கே இருந்திருக்காரு மாதிரி தெரியுது. ரொம்ப பிடிக்கிறதுங்களாங்கண்ணா. வெயிலா இருக்குங்கண்ணா. இங்கே வந்துக்குங்கண்ணா. இல்லை அங்கே போய்க்கலாங்களா? ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்கு மாதிரி இருக்குங்க. எப்படி நீங்க வேலை செய்வீங்க? பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க மாதிரி இங்க இந்த மிஷின்ஸ் எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். எனக்கு ரொம்பவே இதா இருக்கு. சரி பிடிச்சிக்கோ இருக்கு. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே எப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. எனக்கு ரொம்பவே அவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வயசான காலத்துலயுமே இந்த ஹார்ட் ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள். இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இந்த கண்ணாடிக்கும் இதுல வந்து ஷோரூம் வச்சுட்டு அதெல்லாம் வேஸ்ட். இவங்களை மாதிரி வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு எங்க நாடு ரோட்ல உங்களுக்கு பஞ்சர் ஆனாலும் அண்ணா கால் பண்ணுங்க. அவர் வந்து அதாவது இந்த பக்கத்துல தொண்ணாமத்தூர் இது மாதிரி கூட்டு பாருங்க. வந்தாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான். ஆனா எங்களுக்கு எதிர்ச்சியா தான் நடந்துச்சு. நாங்க இதுக்காக பண்ணணும் அப்படிங்கல. நாங்க ஆக்சுவலா பாபனா கடைக்கு இது போடலாம் அப்படின்னா வந்தோம். பஞ்சர் போடலாம் வந்து. பட் இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இது பண்ணிட்டோம். கேட்ச் பண்ணிட்டோம். நாங்க கேட்ச் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஓகே நான் போட்டு முடியுங்க. போட்டுருக்காரு பாருங்க. சார் நல்லா கரெக்டா இதாயிட்டாரு. இங்க வாருங்க பையன் யார் ரோட்ல இருக்கான்னு எனக்கு தெரியும். டோலிஸ் வருவாங்க. டோலிஸ் மதன் ப்ரோ வராது மாதிரி. எங்க அவரு வீட்டுக்குள்ள போயிட்டாரா? அவர் மண்ணுளி பாம்பு அப்படிதான் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுறாரு. முதல்ல கால் பண்ண எடுக்கல. ஆனா வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பென்ட்ரைவ் வாங்கணும்னு சொல்லி தானே போனோம். கால் பண்ண எடுக்கல. பட் ரோட்ல வந்து எட்டி பார்த்துருக்காரு. இவருக்கு இருக்கானுங்களா இல்ல போயிட்டாரு. நாம ஆக்சுவலா ஒரே ஒரு பஞ்சர் தானாமா. எங்கெங்க இருக்கு அந்த பஞ்சரு நீங்க காமிக்கிறீங்களா? ஓகே இந்த ஒரே ஒரு பஞ்சர் தான். இந்த பஞ்சர் போய் வச்சுதான் நான் வந்து வாழையாறு எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருந்தேன். ஓகே அவர் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா. அந்த மட்டும் முடிச்சு விட்ருங்க. அப்பா இதை வச்சு நான் வந்து எங்கெங்க போனதுங்களா வாழையாறும் அதுக்கப்புறம் மாதம்பட்டி தொண்டாமுத்தூரும் சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு போயிட்டு இருந்தோம். நல்ல வேலை எதுவுமே ஆகலை. சுற்றுலூன்னு பஞ்சர் தான். ஓகே அதனால காத்தடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கு. அடுத்த நாள் தான் இறங்கிடுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மேலே விட்டுட்டு இருந்தா போறனான்னு பார்த்து விளக்கு வச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு ஏதோ முக்கியமாக போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வண்டி வந்துருச்சு. ஐயோ ஐயோ வண்டி வந்துருச்சு. தம்பி புறா தம்பி. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. கட் பண்ணு சில்லி சி. ஓகே வண்டி யாரும் விழுந்துருச்சு. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குங்க. எல்லாரும் போட்டு தள்ளுறீங்க டே வண்டிய. ஒன்னாங்க வரீங்க. இது வரைக்கும் உடஞ்சு இல்லை அது ஒட்டச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சு ஒட்டச்சுங்க. நீங்க எவ்வளோ டிடிஎஃப் ப்ரோ என்ன இது கண்டுபிடிக்கிறது? நான் கண்டுபிடிச்சிருக்க பாருங்க. எப்படி ஒட்டிடுச்சா அவ்வளோதான். பிரேக் பிடிக்குதுங்களா? இப்படி திருப்பினா போகுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே பாருங்க. இதை வந்து இப்படி திருப்பிங்கன்னா போகுது. அவ்வளோதான். ஐயோ என்ன மறுபடியும் பெண்ட் ஆகி போச்சு. அடேங்கப்பா உடஞ்சி போச்சுங்கண்ணா. இப்படி வச்சு ஒட்ட வச்சுக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேம். இப்போதைக்கு இது போகுது. ஒட்டச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போதைக்கு இப்படி ஒட்ட வச்சுக்கலாம். இடையில வந்து இதையும் ஒரு கண்டென்ட்டா மாற்ற வேண்டாம்ன்றா. நாளைக்கு இதான் கண்டென்ட் வாங்க போறதா கண்டென்ட். ஓகேங்களா கண்டென்ட் சன் சொல்லிட்டு போகணும்ல. நான் சரி இது பண்ணிட்டு நானாச்சும் வந்து அங்கே பிடிச்சிட்டு இருப்பேன்ல. இது விளக்குனால விளக்குங்க இன்னைக்கு. சரி ஓகே போட்டு முடிச்சுட்டாங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாமே பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நம்ம எப்படி ஒரு வழியா வண்டி போட்டு தள்ளிட்டானுங்க. பரவாயில்ல விடுறா தம்பி. இதெல்லாம் இருக்கிறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நானே 2-3 டைம் போட்டு இது மாதிரி. ஓகே இருந்தாலும் இந்த ஒரு டைம் விழுந்துட்டு போட்டு அதான் சரி. இப்ப என்ன வந்தா அங்க போய் நின்றுருக்கே பிடிக்காம ஓடினு சன் கம்மிங் டேன் ஆயிரும். ஸ்வெட்டிங் என்ன இப்பதான் கீழே வந்து மறுபடியும் நீங்க நின்று இருக்கோம். ஓகே வெயில் வேற அடிக்குது. விழுந்தா விழுந்துட்டு போட்டுங்க. மறுபடியும் எடுத்து நிறுத்திக்கலாம். முடிஞ்சுங்களாண்ணா? ஓகேண்ணா. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் இது பண்ணிட்டு இருக்காரு.
அந்த ஜெல்லு மாதிரி இது பண்ணுவாங்க, அது பண்ணிட்டு இருக்காரு. ஓ ஸ்ரீஹரி தான். ஸ்ரீஹரி அதுதான் சொல்றேன். ஐயோ மனசே அது எப்படி தெரியுங்களா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆடிச்சு ஆடி சரி நின்றும், எப்படிதான் ஒரு பஸ் போனது காத்துக்கு வந்து ஆடிட்டு இருந்தா நின்றும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டா அப்படியே வந்து இறங்குச்சு. அந்த முன்னாடி ஃபீல் வந்து ஃப்ரீயா இருக்கு பாருங்க, இந்த முன்னாடி வீல் ஃப்ரீயா இருக்கா, அந்த வீல் வந்து பத்தி ஃபர்ஸ்ட் இறங்கி நேரத்தில் அடிச்சோட சரி ஓகே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா மாதிரி மேலே வந்துடும் ஜிக்ஸாக் மேலே போயின்னு பார்த்தா ஸ்டாண்ட் இருக்குல்ல அப்படி இப்படி படுத்துருச்சு. அடுத்தவரை இப்படி குப்புன்னு அடிச்சு வரும் ஒரு பின்னாடி ஒரு அடி. அப்பதான் தெரிஞ்சு கீழே வந்துச்சுன்னு. நான் விளாக் எடுக்கிறதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வண்டி தூக்குறதா தெரியாம இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஜோப்ல போனை வச்சுட்டு வண்டியை தூக்கி வச்சுட்டேன். ஓகேங்களா, அது இது மட்டும் உடஞ்சிருக்கு. நாளைக்கு அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டாக இருக்கும். அதுவே மாத்திரதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு. ஓகே, அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாச்சு. இனி வந்து நாங்கள் மாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபேம் பார்த்துருப்பீங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அண்ணன் வந்து ரெடி பண்ணிட்டாரு. எதிர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இவரை கேட்ச் பண்ணதை நாங்கள் ஆக்சுவலாக அவர் கடைக்கு வந்து பாபண்ணா கடைக்கு வந்தோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருந்தார். ஓகே நான் பண்ணி தரீங்களான்னு கேட்டால் பண்ணி தந்துட்டோம். ரொம்பவே தேங்க்ஸ்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த வெயிலில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஆனால் ரொம்ப ஸ்வெட் ஆச்சு எனக்கு. நான் வந்து ஓட்டி நின்ட்டேன். பட் அண்ணா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசுலையுமே பண்ணியிருக்காரு அப்படின்னா எனக்கு ரொம்ப அது பார்க்குறக்கே ஏன்னா இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு இவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருங்களா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பஞ்சர் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கால் பண்ணுங்க. அண்ணன் வந்து வீட்டுக்கு ஐ மீன் எங்கே நீங்கள் இருக்கீங்களோ எங்கே அஃபெக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த இடத்துக்கே வந்து போட்டு தருவார். உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடையாது. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஓகே என்ன பழக்கம் இது அப்படின்னு ஆக்சுவலாக சின்ன ஒரு சப்போர்ட் தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க நம்பரை. ஓகே, இவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வரட்டா பாய்ஸ். அடுத்த வீடியோ நம்ம இதுதான் என்னதே பிரேக் லிவர் வீடியோ தான். பிரேக்ல ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கும் பாருங்க. ஓகேங்களா, பாய்.